டே 1 நவராத்திரிக்கு கருப்பட்டி அல்வா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது சும்மா வாயில வச்சதுமே அப்படியே வழுக்கிட்டு போகுங்க. இப்பவே இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நல்ல குவாலிட்டியான கருப்பட்டியா எடுத்துக்கோங்க. இத நம்ம இடிச்சு இப்ப கரைச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா சூப்பரா கரைஞ்சு வந்துருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் கவ் கீ தான் யூஸ் பண்ண போறேன். பாருங்க எவ்ளோ சூப்பரா மணல் மணலா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இதுல நம்ப முந்திரியும், பாதாமையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்க அத சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கோதுமை மாவ சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நம்ம கரைச்சு வச்சிருக்க கருப்பட்டிய வடிகட்டி கோதுமை மாவுல சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இத அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, டக்குனு கெட்டியாகி வந்துரும். கெட்டி ஆக ஆக ஒரு டீஸ்பூன் நெய்யா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க. பேன்ல ஒட்டாம வரும். கடைசியா வறுத்த பாதாம் முந்திரிய சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.